வணக்கம். எது நிரந்தரம்? வந்தோம், இருந்தோம், செல்கிறோம். எது நிரந்தரம்? இந்த உடல் நிரந்தரமா? இந்த பெயர் நிரந்தரமா? எது நிரந்தரம்? எல்லாமே கடந்து கொண்டு போகிற ஒரு நிகழ்வுக்கு தொடர்புடைய பாத்திரம். அவ்வளவுதான். எது நிரந்தரம்? வீடு நிரந்தரமா? நம்ம வாங்கி வைத்த அனைத்து சொத்துக்களும் நிரந்தரமா? யாருக்கு யார் நிரந்தரம்? ஒன்றுமில்லை. இருக்கு வரை உண்டு. கடந்த பின், இந்த உடல் கடந்த பின் எது நிரந்தரம்? சுழற்சி, கால சுழற்சி. நாம் கால சுழற்சியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தருணங்களில் நாம் இறையை பற்றி கொண்டு, ஏன்னா எது நிரந்தரம் இல்லை. வாழ்கிறோம், வந்தோம், இருந்தோம், செல்கிறோம், அவ்வளவுதான். இந்த வாழ்க்கையில் எது நிரந்தரம் என்றால் எதுவும் நிரந்தரம் அல்ல. எதுவும் நிரந்தரமற்றது. ஆன்மா நிரந்தரம். ஆன்மா சுழற்சி. அந்த ஆன்மா சுகத்தோடு வாழ்ந்து சுகமாக வாழ்ந்து செல்ந்தாலே போதும். அதுதான் ஒரு சுக நிலையான வாழ்க்கை. இந்த வாழும் தருவாயில் எத்தனையோ அவஸ்தைகள், வேதனைகள், துயரங்களில் நாம் அந்த முள்ளில் மாட்டிக்கட்ட துணிகள் போல மாட்டிக்கிறோம். அதை கடந்து செல்ல வேண்டும். நாம் தான் அதை மாட்டிக்கிறோம். துயரங்களுக்கு காரணம் நம்ம தான், நம் எண்ணங்கள் தான். அதை நின்று வேடிக்கை பார்த்து செல்ல வேண்டும். நாம் அதை மாட்டிக்கொள்ளக்கூடாது. துயரங்களிலும் துன்பங்களில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறது நம்ம எண்ணத்தினுடைய, மனதினுடைய உந்தல் தான். இருக்கு வரை இன்பமாக வாழ்வோம். இணையில்லாத இன்பத்தை சுகத்தோடு வாழ்வோம். ஆன்மாவை நேசிப்போம். ஆன்மா சுகத்தோடு வாழ்ந்து இறை இன்பத்தோடு, இறை ஐக்கியத்தோடு கடந்து செல்வோம். அதுதான்